ஏஐ வந்தாச்சு. ஆனா, இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சரிங்க, நீங்க Googleல லீவ் லெட்டர்ன்னு ஃபார்மேட்ன்னு தேடுற ஆளா? அப்பனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். 2026ல ஏஐ என்னென்ன பண்ணுது தெரியுமா? சில பேர் வேலைக்கு அசிஸ்டண்டா இருக்கு. சில பேர் காதலுக்கு ஆலோசகரா இருக்கு. சில பேருக்கு டயட்டீஷியன் வேலை கூட பாக்குது. ஆனா நம்ம ஆளுங்க இன்னும் என் போட்டோவை ஹீரோ மாதிரி மாத்திட்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏஐ பத்தி இன்னும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. வணக்கம் மக்களே, நான் தான் உங்க தாய்மானன். இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா? நம்ம செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஏஐனா ChatGPTல கேள்வி கேட்டுட்டு ஆன்சர் வாங்குறது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது இல்ல. ஏஐ இப்போ என்னென்ன வேலை பார்க்குது தெரியுமா? மீட்டிங் போகாமலே மீட்டிங் சம்மரி எடுத்து தருது. 100 பேஜ் PDF கூட 2 நிமிஷத்துல படிச்சு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லுது. நம்ம பேசுற வாய்ஸை வச்சு ஒரு வீடியோ கூட உருவாக்குது. இமெயில் எழுதுது, ரெஸ்யூம் சூப்பரா ரெடி பண்ணிடுது. எக்ஸல் ஷீட்ல நம்ம அழுதுட்டே உட்கார்ந்த கணக்கை 10 நிமிஷத்துல முடிச்சு தருது. அதாவது நம்ம வீட்டுல அம்மா சொல்லுவாங்க, நீ ஒன்னும் செய்ய வேணாம், நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த ஏஐயும். ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ். அது என்னடா அப்படின்னு தானே கேட்குறீங்க? அது வேற ஒன்றும் இல்லை, ஏஐ நம்ம கிட்ட சண்டை போடாது, அவ்வளோதான். மக்களே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்னென்ன ஏஐ டூல்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி, இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுற சில ஏஐ டூல்ஸை மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ChatGPT. இது நம்ம கேள்விக்கு பதில் மட்டும் இல்லை, பர்சனல் ட்ரைனராக மாதிரி ஒர்க் அவுட் பிளான் கூட போடும். டீச்சர் மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். லாயர் ஃபீஸே இல்லாமல் அக்ரிமெண்ட்ஸ் கூட நம்மளுக்கு டிராஃப்ட் பண்ணி தரும். நம்ம பாஸ் மாதிரி டூ அப்படின்னு பெரிய லிஸ்ட்டே போடும். நம்ம அம்மா மாதிரி நமக்கு தேவையான ரிமைண்டர்ஸை கூட கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் ஒன்று, இஎம்ஐ மட்டும் கட்டாது. ரெண்டாவது, ஏஐ வீடியோ டூல்ஸ். இப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதுனா ஒரு வீடியோவே ரெடி பண்ணி கொடுத்துருது. முன்னாடியெல்லாம் ஒரு வீடியோ உருவாக்க கண்டென்ட் ரைட்டர், கேமராமேன், மைக்கு, எடிட்டர், இப்படி பல விஷயங்கள் தேவைப்படும். இப்பெல்லாம் லேப்டாப், வைஃபை, ஒரு டேப் இருந்தால் போதும். மூணாவது, ஏஐ கோடிங் அசிஸ்டன்ஸ். டெவலப்பர்ஸ் இருக்காங்களே, இப்பெல்லாம் கோடிங் எழுதுறதை விட இந்த எரர் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்கறதெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஆனால் ஏஐ ஒரே போடா போட்டுரும். பாஸ், நீ செமிகோலன் போடல. அப்போ டெவலப்பர்ஸோட மைண்ட் வாஷ் என்ன சொல்லும் தெரியுமா? இதுக்காக தான் நான் இன்ஜினியரிங் படிச்சேனா அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே மறுகிறோம். அதனால ஏஐ பற்றி மக்கள் இன்னும் தெரிஞ்சுக்க ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அப்புறம் ஏஐ எல்லாத்தையும் தெரிஞ்ச ஜீனியஸ் இல்லை, அது கான்ஃபிடன்ஸாக தப்பான ஆன்சரையும் நமக்கு கொடுக்கும். அதாவது எக்ஸாம் ஹாலில் எதுவுமே தெரியாம முழு தைரியத்தில் ஆன்சர் எழுதுற நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தான் இந்த ஏஐயும். அதனால மெடிக்கல் அட்வைஸ், லீகல் மேட்டர்ஸ், மணி இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களில் வெரிஃபை பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏஐ அசிஸ்டன்ட் வெறும் அசிஸ்டன்ட், அவ்வளோதான். அது ஒன்றும் ஏஐ பாஸ் கிடையாது. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், எதிர்காலம் யாரோடது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் காமனாக இருக்கிற ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா? ஏஐ நம்ம வேலையை எடுத்துக்குமா? உண்மையை சொல்லணும்னா ஏஐ உங்கள் வேலையை எடுத்துக்காது. ஏஐ தெரிஞ்ச பர்சன்ஸ் தான் உங்கள் வேலையை எடுத்துக்குவாங்க. முன்னாடியெல்லாம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க முன்னாடி போனாங்க, அப்புறம் இன்டர்நெட் தெரிஞ்சவங்க முன்னாடி போனாங்க. இப்போ ஏஐ பயன்படுத்த தெரிஞ்சவங்க தான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. உங்கள் சாய்ஸ் என்ன? ஏஐ பார்த்து பயப்பட போறீங்களா, இல்லை ஏஐ முழுமையாக கற்றுக்கிட்டு அந்த ஏஐ வேலைக்கு வைக்கிற பாஸ் ஆக போறீங்களா? த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சரி, நான் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ இந்த வீடியோக்கு லைட்டாக ஒரு லைக்கு, அப்புறம் ஏஐனா நம்ம ஃபோட்டோவை கார்ட்டூனாக மாத்திர ஆப்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஏஐ நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன்னா 2026ல் ஏஐ தெரியாமல் இருக்கிறது 2006ல் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாமல் இருந்த மாதிரி தான். அதனால உங்க வேலையை செம்மையா பாருங்க, யாருமே உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்தோஷமா இருக்குமே, அப்படியே அந்த சந்தோஷத்தோடய ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வரட்டா மக்களே.